என் மனைவி ஒரு வாரம் ஊருக்கு போனாங்க. அவங்க ஊருக்கு போன அன்னைக்கு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜாலின்னு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பும்போது இன்னர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. பேண்ட்டு ஷர்ட் அயன் பண்ணலாம்னா அயன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. சமைக்கலாம்னா கிச்சனுக்குள்ளே எந்த டப்பாக்குள்ளே எந்த பொருள் இருக்குன்னு தெரியல. ஒரு வழியாக ஒரு 10 ஃபோனை போட்டு எது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஆஃபீஸ் போகிற வழியில் தான் ஒன்று தோணுச்சு. என் வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தான் வீட்டு பொறுப்பில் என்னோடய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்றது. சரின்னு அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா வயிறு சரியில்லாமல் போச்சு. அப்போ தான் என் மனைவியோட சமையல் அருமை புரிஞ்சிச்சு. சரி, வயிறு சரியில்லையே, அன்றைக்கி ஒரு நாள் லீவை போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடலாம்னு காலையில் சமைக்க ஆரம்பித்தேன். சாப்பிட்டேன், பாத்திரங்கள் உடனே மத்தியானம் ஆயிடுச்சு. சமைச்சேன், சாப்பிட்டேன், பாத்திரங்கள் உடனே நைட் ஆயிடுச்சு. சமைச்சேன், சாப்பிட்டேன், பாத்திரங்கள் உடனே விடிஞ்சிருச்சு. 3 வேளை சமைக்கிறதுக்கே ஒரு நாள் சரியாக போச்சு. ஆனால் இவங்க 3 வேளையும் சமைச்சு நமக்கு இடையில டீ காஃபி ஸ்நாக்ஸு, பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, கூப்பிட்டு வர்றது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, மடித்து உள்ளே வைக்கிறது, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா பார்த்துக்கிறது, இவ்வளவு வேலையையும் ஒரு நாளில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் உனக்கு என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் சும்மா இல்லை, அவங்க இல்லைன்னா வீடே சும்மாதே இருக்குன்றத அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு ஒரு கட்டடத்தை கட்டலாம், அதுக்குள்ளே பல பொருட்களை வாங்கி போடலாம்.